ஹாய் எவ்ரிவன். பிடிஎஸ் கேங்ல டோட்டலா 7 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு 7வது நபரா இருக்கக்கூடியவர் தான் ஜேகே, அதாவது ஜங்குகோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஃபுல் ஹிஸ்டரி அண்ட் ரியல் சீக்ரெட்ல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஃபுல் அண்ட் வீடியோல பார்த்திருந்தோம். அந்த ஒரு வீடியோ பார்க்காதீங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே பிடிஎஸ் கேங்ல 6வது இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கிங் டேம்யூ பி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. இவருடைய ஹிஸ்டரி என்ன, எதுக்காக இவர் இவ்வளவு மேல வந்திருக்காரு, ஈஸியா பிடிஎஸ் குரூப்ல போய் ஜாயின் பண்ணிட்டாரா, அண்ட் இவர் என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாரு, எதுக்காக இவரை இவ்வளவு கொடுமை பண்ணி இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹிஸ்டரிஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி வாங்க, நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். சோ வி இவர் பாத்தீங்கன்னா 30 டிசம்பர் 1995 பிறக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 28 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லணும். இவரு கூட பிறந்தவங்க 2 பேரு, தங்கச்சி ஒண்ணு அண்ட் தம்பி ஒண்ணு. தங்கச்சியோட நேம் என்னன்னா கிம் சான் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தம்பி நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங் சான் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இவங்க சவுத் கொரியால இருக்கக்கூடிய ஒரு ஏசிய நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு சவுத் கொரியால ஒரு தாய்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சின்ன கிராமத்துல தான் பிறக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப லைக் பண்ணி அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் பிசினஸ பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல இந்த ஒரு அக்ரிகல்ச்சர் பிசினஸையும் பார்த்துக்கிட்டு அண்ட் இந்த ஒரு 3 குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காட்டி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு 2 பசங்க, அதாவது தங்கச்சியும் தம்பி நம்ம வச்சுக்கலாம், ஜின் அப்படின்னு அவரை பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு அந்த ஒரு பாட்டி வீட்லயே கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் வாழ்ந்துட்டு வராரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் இவங்க அப்பாக்கு வி இந்த ஒரு பையன் மேல ரொம்ப பாசம். ஒன் டே பாத்தீங்கன்னா அவரை மீட் பண்றதுக்கு பாட்டி வீட்டுக்கு இவரு போறாரு. அண்ட் கூட போறப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு வியும் பாத்தீங்கன்னா ஸ்கூல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய டைம்ல ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா, ஸ்கூல்லயும் அவளுக்கு பசங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வீட்டு பக்கத்துல யாரும் அப்படி இல்லைங்கிறப்ப என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் மென்டாலிட்டி அதிகமா ஒரு கசகசன்னு இருக்கும் இல்லையா. இவங்க அப்பா பாத்தீங்கன்னா சேட்டாபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவியை வாங்கி தந்துறாரு. அதாவது ஒரு மியூசிக் தேவையான ஒண்ணு அப்படின்னு சொல்லணும். இதை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சமாளிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாத்தீங்கன்னா வாங்கி தராரு. இவங்க அப்பாவுக்குமே பாத்தீங்கன்னா மியூசிக் மேல ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அண்ட் அதுக்காக தான் இந்த ஒரு பையனுக்குமே இது ஒரு வாங்கி தந்தேன் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சரி, எனிவே இந்த ஒரு சேட்டாபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கருவியை வாங்கி தந்துடுறாரு. அண்ட் இவங்க அப்பா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சேட்டாபோனை வச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா மியூசிக் பிராக்டிஸ் ஆகட்டும் இதெல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பாட்டி இவங்க 2 பேர் தானே ஒரு வீட்டுல பண்ணிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா வி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பாட்டு நல்லா பாட்டுல நல்லா பயங்கரமா பண்றாரு, டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுறாரு. இந்த ஒரு இதை பார்த்து பாட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறாங்க. நம்ம பையன் பாத்தீங்கன்னா இவ்வளவு திறமை இருக்கா, இவ்வளவு டான்ஸ் ஆடுறான், இவ்வளவு பாட்டு பாடுறான், செமையா பாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பாக்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறான். அண்ட் அந்த ஒரு டைம்ல இந்த ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கனவு இருக்கு. என்ன கனவு அப்படின்னா, நம்ம பையனை அதாவது விய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல ஏத்தி விட்டு இந்த ஒரு உள்ளகத்தையே பாக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மியூசிக்ல மிகப்பெரிய ஒரு ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆசை பாட்டிக்கு இருந்திருக்கு. சோ அண்ட் இந்த ஒரு லட்சியத்தை பாட்டி வி கிட்ட சொல்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வியும் பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட்ல மிகப்பெரிய ஒரு கோட்ஸா பாத்தீங்கன்னா ஏத்திக்கிறாரு. மறக்கக்கூடியாத ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா பயங்கரமா ஏத்தி வச்சுக்கிறாரு. சோ இனிமேல் தான் விக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது அந்த ஒரு கிளாஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு நம்ம 2-3 பசங்களை வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. சோ அது மாதிரி மிகப்பெரிய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு எனக்கு பர்த்டே, சோ நீ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எங்க வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் பாத்தீங்கன்னா சரி ஓகே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே பண்றாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் கவரு, சோ இந்த கிஃப்ட் தேவையான எல்லாமே வாங்கிட்டு பாத்தீங்கன்னா இவருமே போறாரு. வீட்டுல போய் பார்த்ததுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அங்க இல்ல. சரி எனிவே இங்க இருந்து அங்க வா அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் பார்த்தா அங்கேயும் இல்ல. அங்க இருந்து அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பயங்கரமா அலைய விடுறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ரொம்ப கடுப்பாரு வி, எதுக்குதான் இவ்வளவு அலைய விடுறானே நம்மளைய அப்படிங்கிற மாதிரி. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா போனதுக்கு அப்புறமே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அதாவது வியோடைய ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல வியும் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆறாரு. பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்றப்ப அவருடைய ஃப்ரெண்டு வியோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா திட்டி விட்டு என்னடா ரொம்ப கேவலப்படுத்திடுறாரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி. என்னடா ஒரு ரூட் சொன்னா வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா பாத்தீங்கன்னா பயங்கரமா கேவலம் பண்ணிடுறாரு. சோ வி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அட்டம்ப்ட ஏத்துக்கிறாரு. சரி எனிவே நம்ம தப்புக்கிற மாதிரி ஏத்துக்கிறாரு. அண்ட் 2வது நாள் ஸ்கூலுக்கு போறப்ப
அதே ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வி மேல தப்பே கிடையாது, பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ட்ட மாட்டி விட்டுறாரு. இப்படி ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஒரு ஃப்ரெண்டு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எதுக்குடா இவர் இவ்வளவு இன்சல்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கோவம் வரும் இல்லையா. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவம் இவரு வந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்கும் போறாரு. வீட்டுக்கு போய் பாட்டி கிட்ட சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அழுகுறாரு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எதுக்காக இப்படி பண்ணானே தெரியல, என்னை நம்பிக்கை துரோகம் பண்றப்ப ரொம்ப 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 என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான், ரொம்ப இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாரு. அந்த ஒரு பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கோட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு கெட்டது இருக்கக்கூடிய இடத்துலதான் மிகப்பெரிய ஒரு நல்லதுமே இருக்கும், அந்த ஒரு நல்லதை நீ தேட ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோட்ஸ் சொல்றாங்க அந்த ஒரு பாட்டியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு வியும் இந்த ஒரு கோட்ஸை ஏத்துக்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு பாட்டி சொன்ன கோட்ஸை ஏத்துக்கிட்டு பி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரெண்டையும் மறக்க ட்ரை பண்ணிட்டு இந்த ஒரு ஷார்ட் ஆஃப் போன்ல மியூசிக் ஆகட்டும், ஸோ இந்த ஒரு சாங் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் நல்லா பயங்கரமா பண்ணிட்டு வராரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போகுது. ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நியூவா என்டர் ஆறாரு. இவர் லைஃப்ல கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் ஆறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல அந்த ஒரு சவுத் கொரியன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிக் கிட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே சொல்றாரு. எனக்கு இப்ப எப்படின்னா நான் வந்து போறேன், சும்மா கூட வா அப்படின்னு தான் சொல்லி கூட்டிட்டு போறாருன்னு கூட வச்சுக்கோங்களேன். இவருக்கு ஆல்ரெடி வந்து பிக்கு பிராக்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பியானோ வாசிக்கிறதாகட்டும், மியூசிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிராக்டிஸ் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய டைம்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஆர்டிஸ்ட்கள் இருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் செலக்ட் ஆகணும் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய டைம்ல இவருடைய ஃப்ரெண்டு, அதாவது வியோடைய ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போனவரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுறாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வி அந்த ஒரு இடத்துல பயங்கரமா செலக்ட் ஆயிடுறாரு. அண்ட் டான்ஸ் ஆகட்டும், சோ எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பயங்கரமா செலக்ட் ஆயிடுறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல அண்ட் ஒரு நாள் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறப்ப மிகப்பெரிய இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது. அதாவது இவர் என்ன பண்ணாரு வி, அதாவது இவர் தான் சும்மா உட்காந்துட்டு இருந்தாரு, இவர் கூப்பிட்டாரு, இவர் போனாரு. வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் செலெக்ஷன் நடக்குது. சரி ஓகே, ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஒருத்தர் அவனை அப்படின்னு விட்டுருணும். சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா நீ என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டடா, நான் தானே உன்னை கூப்பிட்டு போறேன், நான் தானே ஜெயிக்கிறோம், நீ எதுக்குடா ஜெயிச்ச அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கெட்ட கெட்ட வந்து திட்டுறதாகட்டும், சோ சாபம் வருவதாகட்டும் எல்லாமே பயங்கரமா அந்த ஒரு இடத்துல பண்ணிடுறாரு. சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல பி ரொம்பவே அப்செட் ஆறாரு. என்னடா நம்ம என்னடா பண்ணோம், நம்ம பாட்டுக்கு கம்முனு இருந்தோம், நம்ம பாட்டுக்கு போறோம், இப்படி வந்துட்டு இருக்கோம், எதுக்குடா நம்மள இப்படி திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா யோசிக்கிறாரு. சோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வி இவருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா கிட்ட இந்த ஒரு செலக்டான விஷயத்த போய் சொல்றாரு. அவங்க அப்பாவுமே ரொம்ப என்கரேஜ் பண்ணி சரி நீ இன்னும் பாத்தீங்கன்னா பயங்கரமா மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவ்னஸா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல இவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நகரத்துல இருக்காங்க இல்லையா. சரி சிட்டிக்குள்ள என்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் கிட் என்டர்டைன்மெண்ட் இந்த ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவரை விய பாத்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. கேலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்கு, அங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 வயசு இருக்கிறப்ப இந்த ஒரு சம்பவம் நடக்குது. இவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் என்ட்ராரு, மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லணும். இவங்க அப்பாவும் இவரும் அங்க போறாங்க. சிட்டிக்குள்ள போய் இறங்கின உடனேயே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா இவங்க இந்த ஒரு ஊர்ல இருந்து அந்த ஒரு சிட்டிக்கு போறாங்க இல்லையா, அந்த ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாத்தி இருக்காங்க. கம்மியான காசு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி அதிகமான காசை வாங்கியிருக்காங்க. அண்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க பாட்டி வந்து பாத்தீங்கன்னா சரி கிளம்புறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெட்ஷீட் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப பாசக்கார பாட்டி இல்ல, அண்ட் ரொம்ப பெட்ஷீட் ஆகட்டும் சோ எல்லாமே எடுத்து கொடுத்துறாங்க. அந்த ஒரு பேக்ல போட்டு அந்த ஒரு பேக்கை பாத்தீங்கன்னா கையில பிடிச்சிட்டு கொண்டு போறப்ப அண்ட் ஒரு திருட்டு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேக்கை அடிச்சுட்டு போயிடறாங்க. அந்த ஒரு பேக்ல சம்திங் அமௌண்ட் கூட இருக்கலாம் கூட வச்சுக்கோங்களேன். அடிச்சுட்டு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு, அண்ட் வி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏரியாவாகட்டும் அந்த ஒரு சிட்டி ஆகட்டும் எல்லாத்தையுமே வெறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். இப்போ என்ட்ரன்ஸ்லயே இப்படி நடக்குது, நம்ம போறப்பே இப்படி நடக்குது, எப்படா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப வெறுத்துரும் இல்லையா நம்ம. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா வெறுத்துட்டாரு. இவங்களோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனல் ஸ்பீச் அங்க ஒன்று கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு பாட்டி சொன்னது போலதான் இந்த ஒரு இடத்துல உனக்கு 2 கெட்டது நடந்திருக்குல்ல, சோ இதே இடத்துலதான் மிகப்பெரிய உனக்கு நல்லது ஒண்ணு நடக்க போகுது, அது என்ன ஏன்னு சொல்லிட்டு நீ தொலைவ ஆரம்பியே, நீ கண்டுபிடி, நீ மேல வா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து
அண்ட் இவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா கையில இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டு நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிக் கிட் கம்பெனி அந்த ஒரு கம்பெனிக்கு விட்டுட்டு பாத்தீங்கன்னா இவருமே அப்பா ஊருக்கு போயிடறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல இந்த ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வீக் என்னென்ன ஸ்பெஷல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 வருஷம் எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் நல்லா பயங்கரமா கத்து தர சொல்லி தந்திருக்காங்க. டான்ஸ் ஆகட்டும் சோ இதுமே நல்லா பயங்கரமா கத்து தர சொல்லி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் டே அங்க உள்ள போய் இறங்கினோடனே அங்க இருக்கிற ஓனர்ஸ் ஆகட்டும் சோ எல்லாத்தையும் பார்த்து பேசி முடிச்சுட்டு ஹாஸ்டல்ல போய் தங்குவாங்க இல்லையா, அந்த ஒரு ஹாஸ்டலுக்கு போறப்ப ஜெமின் சொல்லிட்டு இந்த ஒரு பர்சனை பாக்குறாரு. இவரை பார்த்த உடனே மிகப்பெரிய அவரு மேல ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா பேசுறாரு, ஓரளவுக்கு க்ளோஸ் ஆறாரு அப்படின்னு சொல்லணும். இவருக்கு மிகப்பெரிய ஒரு பயம் எடுத்திருக்கு. ஏன்னா இவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா செய்யாத தப்புக்கு நல்லா பயங்கரமா திட்டு வாங்கியிருக்காரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை துரோகம் பண்ணி கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மைண்ட் அப்செட்ல இருக்கிறாரு இல்லையா. சோ யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெமின் நியூவா பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆறாரு. சோ இவருக்கு தெரிஞ்சதை ஜெமின் கிட்ட சொல்றதாகட்டும் சோ ஜெமின் கிட்ட தெரிஞ்சதை அண்ட் வி கிட்ட சொல்றதாகட்டும் இவங்க 2 பேத்துக்குள்ள பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று வளருது அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஈவன் சவர்ல குளிக்கிறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரே சவர்ல 2 பேர்ல குளிப்பாங்க இல்லையா. அண்ட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் குளிச்சிட்டு இருக்கிறப்ப ஃபேமிலியில் நினைச்செல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுந்திருக்காங்களாமா. அதாவது வி உடைய பாட்டி நினைச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுந்திருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெமின் அவங்க ஃபேமிலி நினைச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் ஒன் பர்சனா வந்து பாத்தீங்கன்னா ஜெமின் விக்கு அமைஞ்சிருக்காரு. சோ இப்ப பிடிஎஸ் கேங்ல மிகப்பெரிய ஒரு ஆளா விய காட்சியளிக்க போறாரு அப்படின்னா இவரு ஜெமின் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு கூட இருந்தங்காட்டி தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல என்ன பண்றாரு அப்படின்னா வி வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அதாவது யாருக்கு, ஜெமின்க்கு. சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் மிகப்பெரிய ஒரு அனுபவங்களை சந்திச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் ஆகட்டும் 2 பேர் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தலாம் கேவலமா பேசினா எதுக்கு திட்டினே தெரியல. சோ அவங்க மாதிரி இருக்கக்கூடிய பெர்சன் நீ இருந்துருவியோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் நான் பழகினேன். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீயே மிகப்பெரிய ஒரு ட்ரூ ஃப்ரெண்டா இருக்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவ்னஸா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கடிதத்தையும் பாத்தீங்கன்னா எழுதியுமே அனுப்புறாரு. சோ அண்ட் ஜெமின் இவருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லெட்டரை படிச்சு பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல விக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு அப்படிதான் சொல்லணும். ஏன் என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு பாக்குறப்ப டாக்டரை போய் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸை சொல்றாங்க. இனிமேல் இவன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல ஏறக்கூடாது, இவருக்கு மிகப்பெரிய ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஈவன் அந்த ஒரு நோய் நேம் என்ன அப்படின்னா காலவரிசை யூட்டிசரி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நோய் அப்படிதான் சொல்லணும். இந்த ஒரு நோய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு லைட்ல படும் இல்லையா, இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்றதாகட்டும் சுத்தி போக்கஸ் லைட் இருக்கும், ஏகப்பட்ட லைட் இருக்கும், பயங்கரமா பண்ணுவாங்க இல்லையா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் எல்லாம் படுறப்ப நம்ம பாடிக்கு சைடு எஃபெக்ட் எப்படி வருதோ அண்ட் அதே போல அந்த ஒரு லைட் மூலியமா மிகப்பெரிய ஒரு சைடு எஃபெக்ட்ல நிறைய பேருக்கு வந்திருக்கு. பாத்தீங்கன்னா பயங்கரமா எரிச்சல் எடுக்குமாமா. அந்த டைம்ல நல்லா பாத்தீங்கன்னா சொரிய தோணும்ல, அது மாதிரி சொரியணும். அண்ட் கொப்பளம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பயங்கரமா வந்திருக்கும். ஏன்னா ஒயிட்டா இருக்கிற பெர்சனுக்கு இன்னுமே நல்லா பாத்தீங்கன்னா கொப்பளம் அதிகமா தெரியக்கூடிய இந்த ஒரு டைம்ல ஸ்டேஜ் ஏறக்கூடாது, இது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 இல்லைன்னா 5 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கிட்டு, ஏன்னா இவங்க பாட்டியோட மிகப்பெரிய ஒரு கனவு எதுக்காக நம்ம ஸ்டேஜ்ல ஏறி இந்த ஒரு உலகமே இவர் பாடுறதை பார்க்கணும், அந்த ஒரு இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கனவு அப்படிதான் சொல்லணும். அண்ட் அந்த ஒரு பார்ட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எஃபோர்ட் போட்டுருக்கு. இந்த ஒரு டைம்ல இப்படி சொன்னா எப்படி இருக்கும். அண்ட் இவங்களுடைய ஃபேமிலி ஆகட்டும் சோ எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ரொம்ப அலறாரு. அழுந்துட்டு அண்ட் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போறப்ப அந்த சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு போவாராமா. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த எரிக்கிறதாகட்டும் பிக்கிறது சோ எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த ஒரு 4 வருஷம் ஒரு பயங்கரமான அந்த ஒரு இதுவுமே பண்ணிட்டு இருந்திருக்காரு. சரி எனிவே இதுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா சம்பவமே ஆரம்பிக்குது. சோ வி வந்து பாத்தீங்கன்னா இத்தனை தடைகளையுமே தாண்டி கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 வருஷம் ஓட்டிட்டாரு. இப்படி இருக்கிறப்ப ஒரு 5வது வருஷம் அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வருது. பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி டான்ஸ் ஆகட்டும் சோ இது எல்லாத்தையுமே பண்ண சொல்லி மிகப்பெரிய ஒரு இன்விடேஷனை இவர் கூப்பிடுறாங்க. அண்ட் இவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும். அண்ட் இவங்க பாட்டியோடைய கனவு ஒரு நிலவேற்றக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும். இவருமே எல்லாம் கெட் ரெடி ஆயிட்டு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த இடத்துக்கு போயிடறாரு. போன உடனே டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க இருக்குது அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு போன் வருது. அந்த ஒரு போன்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்டி தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேடான நியூஸை கேள்விப்படுறாரு. அண்ட் இந்த ஒரு நியூஸை கேள்விப்பட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுகுறாரு. ஸ்டேஜ் ஏறி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு எமோஷனலான ஸ்பீச்சை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்றாரு. ஃபேன்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான ஃபேன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட மொழியில பேசியிருக்காரு. ஏன்னா அப்படின்னா அதாவது சின்ன வயசுல இருந்து நான் பாட்டி வீட்டுல தான் வளர்ந்தேன். 14 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டுல வளர்ந்துருக்கேன்.
மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் பெர்சன். என்னோட பாட்டியோட மிகப்பெரிய கனவே நான் இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து ஏறி நின்று என்னைய எல்லாருமே இந்த ஒரு உலகத்துல இருக்கிற எல்லாருமே டிவியில வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா பாட்டி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுந்திருக்காரு. அண்ட் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் யூ பாட்டி, லவ் யூ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து நல்லா பயங்கரமா கத்திருக்காரு. ஃபேன்ஸ் ஆகட்டும் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எமோஷனலா அழுகுறாங்க. இந்த ஒரு பாட்டியோடைய ஆசையே வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் இத்தனை வருஷம் போராடி இருக்காரு. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போறப்ப அவர் உயிரை விடுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அதையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி மேல இருந்தாச்சு என்னோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், டிவி பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இந்த ஃபங்க்ஷனை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கி ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த ஒரு ஈவன் ஒரு ஃபங்க்ஷன்லயுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் அழுந்துகிட்டே பண்றாரு. நல்ல ஒரு பெரிய ஆள் ஆறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றளவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிடிஎஸ் கேங்ல இது மாதிரி தான் போய் ஜாயின்டே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆளா இன்றளவுமே அந்த ஒரு 7 நபர்கள் ஒருத்தரா வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கோட் நேம் வச்சு பார்த்தீங்கன்னா விக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு பயங்கரமான ஒரு பெர்சனா இன்றளவுமே இருந்துட்டு வராரு. இப்ப அந்த ஒரு பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே டிவியில மட்டும் இல்ல இந்த ஒரு உலகத்துல இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு வராங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் பேஜையே வச்சிருக்காங்க இந்த ஒரு பிடிஎஸ் கேங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எல்லாத்துக்குமே தெரியும். ஈவன் இந்த ஒரு ஸ்டோரி கேட்கிறப்ப மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா என்னதான் ஆனாலும் தன்னோட தன்னம்பிக்கை அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட போக்கஸை மட்டும் இழந்துடாத, யாருக்காகவும் விட்டு தந்துடா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னோட அது கெட்டது இங்க இருக்கு அப்படின்னா இதுலயே நல்லது இருக்கு, அதை தொலைவாரமி அப்படிங்கிற மாதிரி தான் சில கோட்ஸ் எல்லாம் நிறைய அமைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு கோட்ஸ் அப்படிதான் சொல்லணும். அண்ட் நம்ம ரியல் லைஃப்லயே ஃபாலோ பண்றது அதை விட பயங்கரமா இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொருத்தரோட வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் பை.